இருக்கான்னு பாரு. யாரையுமே காணோம். வா வா நிப்பாட்டு வாயா ஓர வாயா முன்னாடி வா. ஐயா பக்கத்துல வா. யோ சுரேஷ் வண்டி ஆஃப் பண்ணியா? வா நிப்பாட்டு. பேப்பர்லாம் எடுத்துட்டு ஐயாட்ட வந்து காமி வா. என்ன தம்பி இவ்வளவு ஸ்பீடா வர? இல்ல சார், ஸ்லோவா தான் வந்தேன். எவ்வளவு ஸ்பீட்ல வந்தா? இல்லைங்கய்யா 200ல வந்தாயா. அதுக்கு ஒரு கேஸ் போடு. ஆமா, ஆர்சி புக் இருக்கா? சார் வீட்ல இருக்கு சார். அப்படியா? சரி, அதுக்கு ஒரு கேஸ் போடு. லைசென்ஸ் இருக்கா? சார் அதுவும் வீட்ல தான் சார் இருக்கு. ஓ அப்படியா? அதுக்கு ஒரு கேஸ் போடு. சார் சரி, அதுக்கு ஒரு கேஸ் போடு. சார் நான் உங்களை கூப்பிட்டேன் சார். ஓ அப்படியா? யோ மொத்தம் எவ்வளவு ஆச்சு பாரு? 1300 ஆச்சுங்கய்யா. 1300 கட்டிட்டு கிளம்பு. சார் ரொம்ப அதிகமா இருக்கு சார். சரி, பையனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணு. 1170 ஆச்சுங்கய்யா. சரி, 1170 கட்டிட்டு கிளம்பு. ஐயோ, காசே இல்லைங்க சார். ஏய், எதுவுமே இல்லைன்ற ஃபிகரை வச்சுக்கிற, ஃபிகர் கழுத்துல நகையை வச்சுக்கிற. சார் நீங்க மட்டும் லஞ்சம் வாங்குறத நிறுத்திட்டீங்கன்னா இந்தியாவே உருப்பிடும் சார். ஏய், நீ ரொம்ப தத்துவம் பேசுற. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காட்டிட்டு வண்டி எடுத்துன்னு போ. சார் ப்ளீஸ் சார். ஏய் போடா போடா. காசு எடுத்துட்டு ஐயோ, அவங்க வந்து போறாங்க. முதல்ல வா. இவர் கொடுக்குற 10%க்கு 100% வேலை வாங்குறாரு. ஓர வா நிறுத்து ஓர வா இறங்கி வா. சார் எதுக்கு சார் நிப்பாட்றீங்க? ஐயா கூப்பிடுறாரு பார். வா. எதுக்கு சார் நிப்பாட்றீங்க? யோ ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். லைசென்ஸ்? அதுவும் இருக்கு சார். இன்சூரன்ஸ்? எல்லாம் வீட்ல இருக்கு சார். அண்ணே இவங்கள விட்டுருங்க, என்னைய புடிச்சு வச்சுக்கிறீங்க. காலையில இருந்து வண்டிக்குள்ள வச்சு சுத்துறாங்க. எந்த ஊரு போறாங்கன்னே தெரியலனே. உன்னை வச்சு என்ன பண்றது? தாங்க சார். டேய், அவன் இந்த வழியா தான் போயிருப்பான். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. முதல்ல இவன வண்டியில ஏத்துங்க. ஐயோ அம்மா, போலீஸ்டே காப்பாத்துக்கடே. இந்த அவன் பங்கு. அன்னைக்கு என்னடி சொன்ன? மாமா நீங்க எப்படா எனக்கு தாலி கட்டுவீங்கன்னு கழுத்தை கழுவி போட்டு காத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. நக்கலு ஜூஸை எனக்கு கொடுத்துட்டு பழத்தை அவனுக்கு கொடுக்க பாக்குறியோ? உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தாண்டி என்ன மாதிரி பசங்க கூட இப்படி மாறிடுறாங்க. இந்த கழுத்து இருந்தா தானே அவனை தாலி கட்ட கொடுக்க. பங்காளி உனக்கு ஜூஸே ஜாஸ்தி, பழம் கேக்குதா பழம்? ஐயோ கல்ல என்ன உடைச்ச? கண்ணா, இது உனக்கு படம். ஓடி வந்து உதைச்சா கல்லுலாம் பறக்காது. அதுக்கு 3 படமாவது இட்டு கொடுக்கும், தெரியுமா? அண்ணா, உதைச்சா கல்லு வேணா பறக்காம இருக்கலாம், ஆனா நான் அடிச்சா தூள் பறக்கும்.
ஏய், எங்கடா ஓட பாக்குற? நல்லவேளை போலீஸ்காரங்க பைக் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் போ. ஏய், அவங்கள விட விடாதடா, சீக்கிரம்டா. போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. டேய், நிறுத்துங்கடா. பங்காளிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஆஹா ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடிக்கு கூட்டு வந்திருக்காங்களே, என்ன நடக்க போகுதோ? ரவுண்டு கட்டிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இரு, யோசிப்போம்ல. வெயிட்மா. என்ன சொல்ற என் சொப்பன சுந்தரி? ஏண்டி, என்ன திமிரு இருந்தா என்னையவே கேனப்பாயலாக்கிருப்ப. ஏண்டி, என்னெல்லாம் உனக்கு பிடிக்காதா? ஆ? உங்க அக்கா புத்தி தானே உனக்கு இருக்கும். சரியான போர்டு கழி குடும்பண்டி. டேய், என் குடும்பத்தை பத்தி இன்னொரு தப்பான வார்த்தை பேசுன உன் நாக்க கட் பண்ணிடுவேன். டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? தப்பா பேசினா அவனோட பல்ல உட. இவ சொல்றது உண்மைதான் போல இருக்கு. நம்ம இவ்வளவு தூக்கல, இவ தான் ஸ்கெட்ச் போட்டு நம்மள தூக்கி இருப்பாளோ. டேய், ஐயோ, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஆஹா, எதுக்குடா இது? இல்ல மாப்ள, இவன் வேற சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருந்தானா, அம்மா கழுத்துல இருக்கிற தாலி எடுத்துட்டு வந்து இவ கழுத்துல கட்டிட்டானா, அதான் ஒரு சேஃப்டியா இருக்கட்டுமே எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி? சபாஸ்டா. டேய், அவன் ஆளு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான் பாரு. நீ ஒருக்கே தண்ட சோறு. ஐயோ, ஏதாவது பிளான் பண்ணுடா. டே முண்டக்கண்ணா, கருவா பயல, அறிவு இருக்குதாடா? உனக்கெல்லாம் குட்டி தேவதை கேக்குதா? நீ இவ்ளோ பேசுறியே, நான் எதுவுமே பேசலையே, அதை ஏன்னு நீ யோசிச்சியாடா? ஐயோ, என் வீட்டுக்கு கட்டி வச்சிருக்காங்க. சீக்கிரம் போங்க. ஏய், ஏன்டா அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? மண்டபத்துல இவனை வெட்டி இருக்கணும். நல்ல காரியம் நடக்கும் போது வேணான்னு விட்டா தப்பா போச்சுடா. நம்ம குடும்பமானத்தை வாங்கின இவங்க 2 பேரை வெட்டி சாச்சாடா. என் மனசு ஆகல. ஏய்! டேய், அவன் முத்தம் கொடுத்ததுக்கு என் கழுத்துல ஏன்டா கத்திய வைக்கிற? கொஞ்சம் கீழே இறக்குடா. இதுக்கப்புறமா இவனை விடக்கூடாது. நிறுத்துங்க. டேய், ஏன்டா தடுக்கிற? 3 வாரத்துலடா அவனை கொண்டுட்டு அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன். என்னையா சொன்ன? ஊரே வேடிக்கை பார்க்க அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அவளை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற அறிவு இருக்காயா? இதைத்தாண்டா நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? போயா. விடுங்க மாமா, முதல்ல இதை கீழே போடுங்க. போடுங்க மாமா. நம்ம ரம்யாவும் ஆசைப்பட்டுட்டா. பேசாம அமலுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஏய், ஆசைப்பட்டவனை கட்டிட்டு நம்ம திவ்யா நல்லா தானே இருக்கறா. ரம்யாவும் நல்லா தாண்டா இருப்பா. விடு. ஆமா மாப்ள, உங்க அக்கா சொல்றது சரிதான், விட்டுருங்க. டேய், அவன் தான் முத்தத்தை கொடுத்து மொத்தமா கூட்டு போயிட்டானே, அப்புறம் ஏன் என் கழுத்துல கத்தி வைக்கிற? போய் அவனை பண்ண முடியல, என் கழுத்துல கத்தி வைக்கிற. சகல இந்த வாரு. சகல, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேய், Congrats. மறுபடிக்கு ஏன்டா வைக்கிட்டு? டேய், திரும்பவும் முதல்ல இருந்தா எனக்குடா கத்திய. என்ன பங்காளி, அதுக்குள்ள ஏறிடுச்சா? அழுறா? உங்க அத்தை புள்ளைய கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கையில நிம்மதியே போச்சுடா. மாப்ள, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, இன்னொரு பீரை போடுங்க. அதான்டா ஒண்ணும் புரியல. என்ன பங்காளி உன் மேட்ரு? வெளியே போக கூடாதுன்றா, ஃப்ரெண்ட்ஸ பார்க்க கூடாதுன்றா, இவ்வளவு ஏன் தண்ணி கூட அடிக்க விட மாட்டேன்றா பங்காளி. ஒண்ணு வேலைக்கு போன்றா, இல்ல வீட்டுல துணி துவைச்சு சமைக்க சொல்றா உங்க அக்கால மாதிரியே. இதெல்லாம் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் நைட்டா. இன்னும் நடக்கலையா? குமரா, நீ தப்பிச்சடா. ஏய், என்ன அவகிட்ட இருந்து தப்பிக்க வச்சிடா பங்காளி. ரொம்ப தேங்க்ஸ்டா.
என் பொண்டாட்டி அப்படி இல்ல, எங்கனாலும் போங்க என்னனாலும் பண்ணுங்க, ஆனா ராத்திரி ஆனா மட்டும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்லுவா. இப்போ வாயும் வயிறுமா இருக்கா. ஆயுசு 100 பங்காளி, என் பொண்டாட்டி பங்காளி. இப்போ போன்ல லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்றேன், நீயே கேளு. தங்கம் மாமா எங்க இருக்கீங்க? மாமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன்டா. அப்படியா? சாப்பிடுறதுக்கு வறுத்த மீனும் கருவாட்டு குழம்பும் செஞ்சு வைமா. சரி நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு வராரு, ரெடி பண்ணி வைமா. அவரும் தண்ணி அடிக்கிறாரா மாமா? அடிக்கிறாரு, ஆனா அவர் தண்ணி அடிச்சா அவர் பொண்டாட்டி அவரை அடிக்குமா. ஐயோ பாவம், அவரையும் சாப்பிட கூப்பிட்டு வாங்க மாமா. கண்டிப்பா கூட்டிட்டு வர சொல்லும். வைக்கட்டுமா மாமா? அளவா குடிச்சிட்டு வாங்க மாமா. இப்படி விடு பங்காளி